நம்ம ட்ரேசிங் பண்ணலாமா? ட்ரேசிங் பண்ணுறது வந்துட்டு எப்படி ட்ரேசிங் பண்ணுறது? அதாவது வெரி யங் ஏஜில் வி யூஸ் டு ப்ளே. ஐ யூஸ் டு ஹாவ் சம் ஸ்கூல் மேட்ஸ் in the tuition. So we used to have a lot of running around and all that. But உட்காந்து விளையாடும் போது வரையும் போது அந்த மாதிரி this was a very initial habit that we used to do. Okay, I'll just show you. Can we do tracing in this? இது வந்து கார்டு மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ட்ரேசிங் பேப்பர்னு தனியாக விற்பாங்க. அது வந்து அது வேண்டாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்டில் ட்ரேஸ் பண்ண முடியுமா? இந்த கார்டில் ட்ரேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷீட் பிளாஸ்டிக் ஷீட்ஸாக இருக்கும்போது ட்ரேஸ் பண்ண முடியுமா? இதில் பிளாஸ்டிக் ஷீட்ஸில் நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஜிஎஸ்எம் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கணும். ரொம்ப ஹெவி திக்காக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், we'll have just one simple random color that I will choose. Okay, I have no such the preference எடுக்கல. இப்போ இந்த ஒரு காயின் இருக்குது. ஓகே, we have a lot of coins now இல்லை? 50 பைசா இருக்குது, 2 ரூபி இருக்குது, 1 ரூபி இருக்குது. 2 ருபீஸ்லேயே we have different இந்த 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 இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 1 ரூபி இஸ் மச் ஸ்மாலர் இல்லை? இதோட கம்பேர் பண்ணும்போது இப்படி நம்ம பார்க்கும்போது 10 பைஸ் வந்து இன்னும் ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ அது இல்லை. இது வந்து 1 ரூபி, இது வந்து 2 ரூபி. 2 ருபிலே இது வந்து 2 டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். ஹவு ஐ யூஸ் டு டூ, மேபி சம் அதர் பீப்புள் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ சும்மா போர் அடிக்குது அப்படின்னா யூ மைட் ஹாவ் சம் ஃபன் லைக் திஸ். இது வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த காயின் நகராமல் இருக்கிறதுக்கு இந்த இதில் வந்து இப்படி வச்சிடணும். தென் யூ ஃபோல்ட் இட் அண்ட் தென் யூ ஹோல்ட். ஓகே, இதை வந்து நல்லா அந்த காயின் வந்து நம்மளுக்கு தெரியணும் இந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இது தெரியுதா, கலர் பென்சில்ஸில் பண்ணலாம், இல்லைன்னா சிம்பிள் லெட் பென்சிலில் பண்ணலாம். காயின் நகருதா? சம் பீப்புள் வில் ஹாவ் ஓஜோ போர்டு ஆல்சோ. இது நகர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், லைக் யூனோ வில் லூஸ் ட்ராக் ஆன் த இது இந்த உள்ள அந்த எம்பாஸ்டாக இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு இதாகிடும். ஸோ வி ஹாவ் டு ஹோல்ட் திஸ் டைட். நான் இங்கே ஒரு இதில் ஹேண்ட்ஹெல்டில் கேமரா வச்சுருக்கிறதுனால, ஃபோன் வச்சுருக்கிறதுனால ஐ எம் நாட் ஏபிள் டு ஹோல்ட் திஸ் ஹியர். இதில் நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் actually I don't get to see anything. அது ஒரு லெட் பென்சிலில் வந்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஹெச்பி பென்சில் இருந்தது. வாட் டு ஐ ஹேவ்? I don't get to see anything. I'll try one more time, okay? See, இது வந்து நான் இதை ஹோல்ட் பண்ணாலும் I will make another fold here and see if I am able to do it in this side. Okay. லைட்டாக பண்ணோன்னா
ரொம்ப டார்க்காக பண்ணோன்னா ரொம்ப டார்க்காக பண்ணால் நல்லா டார்க்கான ஆச்சு தெரியும். இது வந்து லைட்டாக பண்ணால் லைட்டான கொஞ்சம் தெரியும். ஸோ அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அது நகருது. ஓகேவா? ஸோ okay, only so much I'm able to get. ஓகேவா? இது என்னது? இதுக்கு நான் பார்த்தே வரையணும் போல இருக்கே. இதில் என்ன தெரியுது எனக்கு? ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை ஆன். ஓகே, that was the head side. நான் வந்து ஹெட் ஆர் டோன் போடுமா? டாஸ் போடும்போது போடுவோமே ஹெட் ஆர் டோ. இப்போது இந்த நியூமரிக்கல் நம்பரில் இருக்கிறது வந்துட்டு திஸ் கிவ்ஸ் த அதுதான் சொல்லுவாங்க பூவா தலையான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து தலையை பார்க்குறேன், அது வந்து எனக்கு சரியாக தெரியல. இப்போ வந்து நான் திஸ் திங் ஐம் ட்ரைங் டு, ஸோ ஐம் ஏபிள் டு கெட் திஸ்ல அட்லீஸ்ட் திஸ் நம்பர் இஸ் ஸோ கிளியர் அண்ட் nice. So I will try this again. If I'm able to get this so proper, so எனக்கு வந்து I should be able to get this also. I will try make this. Probably நான் அதை வந்து சரியாக வச்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், தலைக்கீழே வச்சுருந்துருப்பேன். நான் இஃப் ஐ ஹாவ் திஸ் இஸ் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அசோக சக்கரத்தில். சத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது, சக்கர அசோக சக்கரம். இதில் வந்து வெறும்னு அந்த எம்ப்ளமில் இது மட்டும்தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த சக்கர இது நம்மளுக்கு அந்த இது இல்லை. பட் இருந்தாலும் திஸ் ஹாஸ் டு பி கெப்ட் லைக் திஸ் ஓன்லி. தலைக்கீழ சைடில் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்
This is a fair play actually. Nothing wrong in doing this. அதாவது ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. Like you are able to see two sides of the coin. Though you're not actually seeing the coin. Nice, no? But இன்னுமா வரல எனக்கு. Oh. See how I've held this. இது வந்து ஆக்சுவலாக நேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் டு பி ஸ்ட்ரெயிட். அதாவது நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பட் நம்ம லைக் திஸ் இஸ் ஓகே. ஈவன் இந்த ஸ்டாம்பெல்லாம் குத்தும் போது கூட ஏனோ தானோன்னு குத்தக்கூடாது. எல்லாமே நேராக இருக்கணும் கரெக்டாக பார்க்குற அளவுக்கு. சும்மா அப்படி எடுத்தோம் அப்படி சும்மா அப்படி குத்தணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஹாஸ் டு பி கெப்ட் ப்ராப்பர். இல்லைன்னா அந்த டிசைன் எம்ப்ளம்ஸில் சரியாக இருக்காது. தெரியுதா? ஆக்சுவலாக எனக்கு லைன் ஃபேஸ் எந்த பக்கம் இருக்குன்னு தெரில. இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கான்னு. மேபி ஐ ஷுட் ட்ரை அகேன். ஓகேவா? Now I'll get to the another one. So how is this? எந்த பக்கம் இருக்கு? குவிக் 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 குவிக். அதாவது டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகக்கூடாது அப்படின்னு. இது வந்து நம்ம ஒரு இதை வச்சுக்கலாம். லைக் எப்படி லதாஜிக்கா நம்ம இப்படி இல்லாமல். ஓ யா. அது வாடிடக்கூடாது. It's very rare also. It's no fun actually. It's not that easy to get. இது எனக்கு ஒன்றுமே தெரில. அவுட் ஆஃப் போர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஐ சி திஸ் பூக்கண்ணம்.
அகெயின் இது வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு இதுன்னா, நாங்கள் வந்து யாருக்கு வந்து நல்லா அழகாக பெஸ்ட்டாக க்யூட்டாக நல்லா தெரிகிற மாதிரி ரிவீலிங்காக இருக்குது, அது அந்த இது வந்து மேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. யூ ஷுட் பி ஏபிள் டு மேக் அவுட் நோ வாட் யூ ஹவ் ஆக்சுவலி ட்ரேஸ்ட் அந்த மாதிரி. See, this is taking me out of the ringல இருக்கான்னு. சரி, நான் இந்த பக்கம் ட்ரை பண்ணணுமா, இல்லைன்னா இந்த பக்கமே ட்ரை பண்ணணும்? ஸோ லைட்டராக கொடு. திஸ் இஸ் ஆல் தட். மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு தெரிய வரணும். இட்ஸ் மேஜிக் தட் ஹேப்பன் சம்டைம்ஸ். After a long time, I could have my fishes, அது ப்ரீட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு இது வந்து என்னன்னா, சம் 1 or 2 or 3 days கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஃபிஷ் டேங்க்கில் போட்டு வளர்க்குறதா இருந்தால். ஏன்னா சில நேரங்களில் அது வந்து அந்த அப்லோட் டவுன்லோட்லாம் பண்ணாமல் இருந்தால் அந்த இதில் ஃபிஷ்ஷஸ் ஆல்சோ ஸ்ட்ரைவ் மச் லாங்கர். அதனால் தண்ணியில் வந்து எடுத்துடாமல் கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் போது அந்த ஃபிஷ் வந்து அது திரும்பவும் ரிவைவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இட் ஹேப்பன்ட் ஒன் ஆஃப் த ஒகேஷன். அண்ட் ஃபிஷ்ஷஸ் ஆல்சோ வெரி, அதெல்லாம் நல்லா நம்ம டேங்க்கில் ப்ரீட் பண்ணக்கூடிய குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான், பட் அதுவுமே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து நான் நிறைய நாள் வெயிட் பண்ணேன், ஒரு வேளை அந்த ஃபிஷ் வளரணுன்ட்டு. பட் இன்றைக்கி வந்து ஐ குட் see them. அது வந்து வந்திருக்குது லைக் நைஸ். எப்போவுமே போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருப்பேன், அது வந்து வளராமல் இருக்குமே அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இட் வில் பி தேர் ஃபார் அ லாங் டைம், பட் சம்டைம்ஸ் இந்த ரொம்பவும் ஹெவி வெயிட் இது லோட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணி இறக்கும் போது அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்டில் இந்த வாட்டரில் அந்த மாதிரி. நைஸ். பட் ஸ்டில் இதில் என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. This one. இது வந்து பார்த்தேன், இந்த ஹெட் வந்து இது மேலே வருது, அந்த இது வந்து பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்.
Okay. This actually shapes like the 10 rupee coin மாதிரி வருது எனக்கு இல்ல. ஆக்சுவலாக நோட் எவ்ரி வீக் ஐ யூஸ் டு கெட் ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர். ஒரு 10 rupees கொடுப்பார். உடனே போய் பங்க் கடையில் போய் இதை வாங்கிடுவேன் நான். பட் ஐ யூஸ் டு ஆஸ்கம் ஃபார் காயின்ஸ். தாத்தா நோட் வேண்டாம் தாத்தா, நோட் வேண்டாம் தாத்தா, காயின்ஸ் வேணும். காயின்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது, நல்லா நிறைய கை நிறைய இருக்க மாதிரி இருக்குது, காயின் வேணும் காயின் வேணும். ஹி யூஸ் டு கிவ் மீ ஒன் 10 rupee நோட் எவ்ரி வீக். அது போய் உடனே போய் அது ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவேன். அவன் ஏதோ ஒரு சம்திங் ஐ வில் பை. But then when I realized that, I could get that 10 rupee coin and 20 rupee coin, that was so great too. அதனால தான் இது வந்து I'm giving you this because something what I was fond of, something that I was playing. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா it's not as much as we think that it is. So, அது வந்து அவ்வளோ irrelevant-ஆ இல்லை. It holds so much of value in our life. Nice, no? So போர் அடிக்கும் போது இது மாதிரிலாம் ஏதாவது உட்காந்து பண்ணலாம். And there is something that you can do with 1 rupee also.